ஒரு காதல். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே அட்டாக் பண்ணியிருக்காங்களே சார். சார் இதை இப்படியே விட முடியாது சார். உடனே நாம கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸ் மூலமா ஒரு அட்டாக் ஆபரேஷன் பண்றதுதான் சார் கரெக்டா இருக்கும். இல்ல ஜெயக்குமார், இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா சிட்டி ஃபுல்லா பதட்டம் ஏற்படும். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். எஸ் சார். பாத்துமா பாத்து, பதட்டத்துல எந்திரிக்க கூடாது. ஏன்னா பதட்டமானா உடம்புல ரத்த ஓட்டம் தாறுமாறா இருக்குமா. அப்படி இருந்தா உன் உடம்புல இருந்து ரத்தம் வேகமா வெளியில வந்து சீக்கிரமா மேலோகம் போய் சேர வேண்டியதுதான். அப்பா அதிர்ச்சிலையும் நீ என்னம்மா வெரைட்டி காட்டுறமா. செம சூப்பர்மா. என்னடா சரோஜாவை தேடி வந்தா இந்த கோலத்துல வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு நீ குடுக்கிற ஷாக்ல நான் அப்படி மிரண்டு போயிட்டேன். இப்போ உன் காயத்தை பார்த்து நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது வேற லெவல்ல இருக்கு. ஆமா, நீ ஏன் போலீஸ் வேலைக்கு போன? பேசாம நடிக்க போயிருக்கலாமே. இருந்தாலும் என்னம்மா எரிச்சல் படுற? எரிச்சல் கூட சூப்பரா படுறியம்மா. ஆனா ஒண்ணு, நீ இப்படியே எரிச்சல் பட்டு டென்ஷன் ஆகி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தன் வை, சீக்கிரமா மேல போய் சேர்ந்துருவ. நான் ஸ்பெஷலா உன்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அதுல வச்சு எரிச்சு உன் சாம்பல கூவத்துல கரைச்சிடுவேன். ஆனா நீ ஏன் செத்த? அதுக்கான காரணம் என்ன? குழந்தைங்க என்ன ஆனாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம செத்துட்டேன்னா அப்புறம் ஆவியா அலைஞ்சு தேவையில்லாம இன்னொரு ட்ராக் ரெடி ஆயிடக்கூடாது பாரு. அதனால தெரிஞ்சுக்கிட்டே சாவு. அப்போ அப்போ சரோஜா பா, நீ வேற மாதிரி ஆளுமா. அடடடடா, என்ன மாதிரி வேரியேஷன்ல ரியாக்ஷன் கொடுக்கறமா நீ? உன்கிட்ட பிடிச்சதே இதுதாமா. கரெக்ட் தான், நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இத அத்தனையும் பண்ணது நானே தான். அதுக்கு உதவியா இருந்தது எங்க அக்கா சரோஜாவோட பேரும் இந்த கெட்டப்பும் தான். அப்போ நீ I am Sharva.
அக்கா 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 கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா 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 காசு இருந்தா கொடுங்கக்கா. காசு இல்லப்பா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா தர்மம் பண்ணுங்கக்கா. பசிக்குதுக்கா. ஏதாவது காசு இருந்தா கொடுங்கக்கா. ஒன்றும் இல்லை. இல்லடா தம்பி, என்கிட்ட பணம் இல்லை தம்பி. நானும் உன்ன மாதிரி தான். நாளைக்கு வரும்போது கொடுக்குறேன். நான் இப்ப பசிக்குதுன்னு கேக்குறேன். நீங்க நாளைக்கு தரேன்னு சொல்றீங்களே. போங்கக்கா. தம்பி இருடா. ஏண்டா உன் பேர் என்ன? என் பேர் ஷர்வா. சர்வாவா? ம். வித்தியாசமான பேரா இருக்கே. நீ எதுக்காகடா இந்த வயசுல பிச்சை எடுக்கிற? உனக்கு அப்பா அம்மா இல்லையா? நான் அனாதை. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. அக்கா என்ன மாதிரி ஆதரவு இல்லாதவங்கலாம் பிச்சை எடுக்காம வேற என்னக்கா பண்ணுவாங்க? சரி, என் கூட வீட்டுக்கு வரியா? உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். சரிக்கா. ம், வா. இதாண்ட அக்கா வீடு. தயங்காம வா. ம். 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 டேய் உள்ள வாடா. உட்காருடா, வரேன். ம். இந்த சாப்பிடு சாப்பிடு. தேங்க்யூக்கா. தண்ணி. குடுப்பா. அப்பாடா, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டேங்க்கா. இதுவே எனக்கு 2 நாளைக்கு தாங்கும்க்கா. சரி, நானே ஃபுல்லா சாப்பிட்டேனே. உங்களுக்கு சோறு இருக்காக்கா? பரவாயில்லடா, நான் சமைச்சுக்கிறேன். சோறு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். ஏய் நில்லு. எங்கடா போவ? நீ எங்க தங்கியிருக்க? எனக்கு என்ன பங்களாவா இருக்கு? நான் ஒரு பாலத்துக்கு அடியில தான் தங்கியிருக்கேன்க்கா. நீங்க என்ன பாத்தீங்கல்ல, ம். அதுக்கு பக்கத்துல தான்க்கா இருக்கு. நான் போறேன்க்கா. நான் நல்லா சாப்பிட்டதும் தூக்கம் வருது. ஏய் சர்வா, நீ என் கூடவே இருக்கியா? நிஜமா தாண்டா சொல்றேன். நீ பார்க்க என் தம்பி மாதிரி தான் இருக்க. நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடும்போது என் கூட பிறந்த தம்பி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரி தான் எனக்கும் யாரும் இல்லை. நானும் ஒரு அனாதை தான். அதனால நீ என் கூடவே இருந்துற. உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. சரிக்கா. அதுக்கப்புறம் என் சொந்த அக்கா மாதிரியே என்ன பாத்துக்கிட்டாங்க. வா வா வா, உட்காரு உட்காரு. நல்லா தொடச்சிடணும், புரியுதா? இந்தா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, இரு நான் எடுத்துறேன்.